ஏனென்றால் இந்த ஓலை குடிசையில் அமர்ந்து சத்திராரம் கலையாரி இந்த மலர்கள் எல்லாம் சறந்தொடுத்துட்டு பிறகு போகலாம். இந்த குடிசையிலே கலையாறி விட்டமல்லவா மகாராணியாகப்பட்டவரும் மகாராஜாவும் அமர்த சுந்தரியே காட்டு கழிப்பு இன்னும் வரலன்னு சொல்லி வேற விதமா நினைச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த மலர் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். நந்தவனத்துல மலராடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது வர்றது பெண்ணுன்னு கண்ணு தெரியாத கபோதியாட்டு இருக்கு. என் கையில ஒரு ஐடி ஆயிடுச்சு. என் கையா நல்லா வடித்தால கையா இருக்காது சுழுக்கு இந்த வயிற்று அந்த கையை பாதி அவன் ஓடிச்சான் பாதி ஓடிக்கிறான். ஏண்டா வர வழியில பெண்ணுங்கள் வந்தா எந்த ஒரு பெண்ணை கண்டாலும் தாயி போலவும் தமக்கை போலவும் நினைக்கணுமா? ஆமா, தாயு தங்கை தமக்கையா நினைச்சு அவங்கள பார்த்தா ஒதுங்கி போகணுமா? ஒதுங்கி போகணும். கண்ணு தெரியாத கபோதியாட்டு இருக்கு. அத மான கட்ட நான் இருக்கிறானே, அத ஈர கட்ட கம்மனாட்டு இருக்கிறானே. கையை ஏன் பொண்டாடி திட்டிக்க எனக்கு என்ன
என் கைய ஒடிச்சு போட்டுட்டு அந்த படுபாவிய சும்மா விடலாமா? எங்க மகாராஜா கிட்ட போயிட்டு மகாராஜா நான் காட்டு இருந்து மலை எடுத்துட்டு வரும்போது என் மேல வந்து இடிச்சு என் கைய ஒடிச்சு விட்டு எம்மா திமிரா குந்திருக்கிறான் பார்த்தா ஐயா. பொண்டாடி நீ உடைச்ச அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்ணாடி போட்டு மனத்திலே புதுராக பாடும் பெண்ணை யாரா இருக்கலாம்? அடியே பெண்ணே, இவனை பார்த்தா உடனே எனக்கு என்னவா தெரியவில்லை. இவனுக்கு நவர் மாதிரி ஆத்திரமா இருக்கு. இவன் பெண்ணா இல்ல சிலையா? மரியாதை மரியாதை கெட்டு போயிடும். ஒத்துக்காத ஒத்துக்காத. அந்த ஜாதியா நானு? யார வந்து சொல்ற? இல்ல ஒத்துக்காதனா? இல்லம்மா அவன் அப்படின்னா அது என்னடா அது? ஐ லவ் யூ அப்படின்னா என்னது உனக்கு தெரியாது? தெரியலடா. ஐ லவ் யூனா கட்டு பிடிக்கணும். ஐயா எப்பாவி பொம்பளை பாட்டு பாடுறான். அவன் நாக்கெல்லாம் நீட்டான். அவன் ஆடு நாக்கு நீட்டுற மாதிரி நீட்டான். மரியாதை பேசுவேன். கடைப்பா போய் பண்ணி வெட்டுற மாதிரி வச்சுல. என்ன வழி மறித்து துரத்துகிறாய்? ஏன்டா பாடு பாவி நீ மறிய போறாரோவி சாதாரணமா விளையாண்டுகிட்டு இருக்கிறான். ஆமா, என்ன தொட்டவன் எப்படி சாவான் தெரியுமா? விளக்கில் விழுந்த போல சட்டான பாவி